ஒரு பொண்ணு மாமியார் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது சகஜம்தான். என் வயசுல நானும் தான் என் வீட்டுக்கு போயிருப்பேன், நீயும் தான் போயிருப்ப. குடும்பம் இருந்தா சண்டை சச்சரவு வரும். மாமியார் மருவ சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதும் அப்புறம் சமாதானம் ஆகி திரும்ப வரதும் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது சகஜம் தானே. உன் பொண்ணு அப்படியா பண்ணா? உன் வீட்டுக்கு வந்தாளா இல்ல திரும்ப சமாதானமா என் வீட்டுக்கே வந்தாளா? இல்லையே, இங்கேயும் வராம அங்கேயும் போகாம எங்கேயோ கண்காணாத இடத்துக்குள்ள இவ போயிருக்கா. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு இப்படி செய்வாளா இல்ல வீட்டை விட்டு ஓடுவாளா? அதனாலதான் சொல்றேன், உன் பொண்ணு ஒழுக்கம் கட்டவ. அதனாலதான் அவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா. அடிச்சு கொல்லையா, என்ன அடிச்சு கொல்லு. உன் ஓடுகாலி மருமகனை சொன்னவன உனக்கு கோவம் பொத்துட்டு வருதா? இந்த ஓடுகாலி மருமகனுக்காக இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சுட்டேல்ல, என்ன அடிச்சு கொல்லு, அடிச்சு கொல்லையா. ஏன்னா நான் மட்டும் தானே மான ரோஷம் எல்லாத்தையும் கட்டுப்பட்டவ. உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்க யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் அடிச்சு வச்சுட்டு இருப்பீங்க. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. நான் இருக்கிறதானே உங்களுக்கு தடையா இருக்கு. என்ன வேணா அடிச்சு கொன்னுடியா. அதுக்கப்புறம் எந்த மான கட்டவிலையும் ரோஷ கட்டவிலையும் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்கு.